ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது C++ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிஃபைன் பண்ணுறதுனா என்ன, அது என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம், நிர்ணயிக்கிறோம். அதுதான் வந்து என்னது, டிஃபைனிங் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கிறது தான் வந்து டிஃபைனிங் அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ நம்ம C++ல அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், எந்தெந்த வழியில டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டிஃபைனிங் தி மெம்பர் ஃபங்க்ஷன். தேர் ஆர் 2 ways to define member function. நமக்கு C++ல ரெண்டு மெத்தட் இருக்கு மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்றதுக்கு. ஓகேவா? என்னென்ன வே, இன்சைட் கிளாஸ் டெஃபினிஷன், அவுட் சைட் கிளாஸ் டெஃபினிஷன். அதாவது நம்ம கிளாஸ் டெஃபினிஷனுக்குள்ள நம்ம கிளாஸ் டிஃபைன் பண்ணுவோம்ல, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்ல, அதாவது அந்த கிளாஸ்க்கு உள்ளேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். அடுத்தது அந்த கிளாஸை விட்டு வெளியவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இன்சைடு த கிளாஸ் டெஃபினிஷன். All the member functions defined inside the class definition are by default inline. Inline function அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்தோம். இன்லைன் ஃபங்க்ஷன்னா என்னது? இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுறப்போ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனே வந்து எந்த இடத்துல கால் பண்றோமோ அந்த இடத்துல இன்சர்ட் ஆகும், இல்லைன்னா சப்ஸ்டியூட் ஆகும். சப்ஸ்டியூட் ஆகி அங்கேயே வந்து எக்ஸிகியூஷன் நடத்தி முடிக்கும். அதுதான் வந்து என்னது, இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம இப்ப இந்த C++ல டிஃபைன் பண்ற எல்லா இருக்கிற எல்லா மெம்பர் ஃபங்க்ஷனுமே என்னது, இருக்கிற எல்லா மெம்பர் ஃபங்க்ஷனும் இல்ல, இன்சைட் கிளாஸுக்கு இன்சைட்ல நம்ம டிஃபைன் பண்ற எல்லா ஃபங்க்ஷனுமே பை டிஃபால்ட் அது என்னது, இன்லைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்லைன் ஃபங்க்ஷன் ஓட வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்லைன் அப்படிங்கிறது என்னென்ன. இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர், அதுக்கு இது எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆக்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் which are copied everywhere during compilation. அதாவது இன்லைன் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது, ஆக்சுவலா ஃபங்க்ஷன் தான். பட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எங்க கால் பண்றோமோ அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா காப்பி ஆயிடும். எப்போ? டியூரிங் கம்பைலேஷன். கம்பைலேஷன் நடக்கும்போது. லைக் ப்ரீ ப்ராசஸர் மேக்ரோ, ஸோ த ஓவர்ஹெட் ஆஃப் த ஃபங்க்ஷன் கால் இஸ் ரெடியூஸ்டு. எது மாதிரி அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் மேக்ரோ மாதிரி. இந்த ப்ரீ ப்ராசஸர் மேக்ரோல நம்ம வேற கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ த ஓவர்ஹெட் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் இஸ் ரெடியூஸ்டு. அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்ஹெட் ஃபங்க்ஷன் கால் பண்றப்ப நமக்கு சில ஓவர்ஹெட்ஸ் இருக்கு. என்னென்னது, நம்ம ஏற்கனவே இருக்கிற எந்த இடத்துல வந்து எக்ஸிகியூஷனை வந்து ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணுவோம் இல்லையா, அந்த கால் பண்றப்போ இதுவே நார்மல் ஃபங்க்ஷனா இருந்தா என்ன ஆகும்னா அந்த இடத்துல அது என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சோ அதனோட வேல்யூஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மெமரி லொகேஷனை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எங்க போகும் அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு போவோம். அங்க போயிட்டு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் காலை வந்து எக்ஸிகியூஷனை வந்து முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், கண்ட்ரோல் வந்து இங்க திரும்ப வரும். திரும்ப எந்த இடத்துல இருந்து கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு திரும்ப வரும். இது வந்து என்னது, இங்க இருந்து கண்ட்ரோல் அங்க மூவ் ஆகுறது, அங்க இருந்து கண்ட்ரோல் வந்து இங்க வர்றது, இதுக்கு வந்து பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். இந்த பர்டிகுலர் டைமை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் ரெடியூஸ் பண்ணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இன்சைடு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிளாஸுக்கு இன்சைட்ல டிஃபைன் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டா இன்லைன் ஃபங்க்ஷனா இருக்கும். இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில ஓவர் ஹெட் இருக்கு. அதாவது இந்த கண்ட்ரோல் வந்து இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுமோ அந்த இடத்துக்கு மூவ் ஆயிட்டு அங்க இருந்து திரும்ப எந்த இடத்துல இருந்து கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு வர்றது சில ஓவர் ஹெட்ஸ் இருக்கு. அந்த ஓவர் ஹெட் எல்லாம் வந்து எதுல, இந்த இன்லைன் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம். அது வந்து இன்லைன் ஃபங்க்ஷன்ல இருக்காது. அதுதான் வந்து என்னது, இன்லைன் ஃபங்க்ஷன் சாரி இன்சைடு த கிளாஸ் டெஃபினிஷன். ஓகேவா? function defining inside the class definition. அடுத்தது வந்து outside the class definition.
To define a member function outside the class definition, we have to use the scope resolution operator. Scope resolution operator இதுதான், அதாவது double colon along with the class name and function name. நம்ம மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து அவுட் சைடு த கிளாஸ் நம்ம டிஃபைன் அவுட் சைடு த கிளாஸ் டெஃபினேஷன் நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எது கூட யூஸ் பண்ணோம்? கிளாஸ் நேம் வித் ஃபங்க்ஷன் நேம் கூட நம்ம யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் டெஃபினேஷனுக்கும் வெளியே வந்து என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து என்னது அவுட் சைடு த கிளாஸ் டெஃபினேஷன். ஓகேவா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். பாரு, இது வந்து ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம். அந்த ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற ஹெடர் ஃபைல் வந்து எந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் சாரி ஒரு கிளாஸ் வந்து என்ன பண்றோம், டிஃபைன் பண்றோம். அந்த கிளாஸுக்கு நேம் வந்து என்னது, ஃபங்க், FUNC. ஓகேவா. அடுத்தது வந்து என்னது, பப்ளிக். பப்ளிக்ங்கிறது என்னது, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பப்ளிக் அப்படிங்கிறது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அதாவது இதுக்கு கீழே டிக்ளேர் பண்ணி இருக்கிறதெல்லாம் நம்ம எங்க வேணாலும் இந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு, இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் நேம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம். இந்த பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பெயர் கொடுத்துருக்குது. அதுல வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்கு. என்னென்ன வேரியபிள்? ஸ்ட்ரிங், அதாவது நேம் அப்படிங்கிற வேரியபிள், அதனோட டேட்டா டைப் என்னது, ஸ்ட்ரிங்கு. அடுத்தது ஐடி அப்படிங்கிற வேரியபிள், அதனோட டேட்டா டைப் என்னது, இன்டீஜர். ஓகேவா. அடுத்தது வந்துட்டு என்ன இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் டிக்ளேருக்கும் டெஃபினேஷனுக்கும் வித்தியாசம் தெரியும். டிக்ளேர் அப்படின்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பைலருக்கு சொல்றோம். அந்த இருக்குது அப்படிங்கிறது எப்படி எல்லாம் சொல்லுவோம், ஃபங்க்ஷன் நேமு, உள்ள வந்து என்ன பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம், அது வந்து திரும்ப நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்றோம் கம்பைலருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்னது, டிக்ளரேஷன். இங்க என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணல. அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் என்னது, பிரிண்ட் ஐடி. இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம். டெஃபினிஷன்ங்கிறது என்னது, அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறதையே நம்ம நிர்ணயிக்கிறோம். என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறது இந்த இடத்துல நிர்ணயிச்சு இதை செய்ய அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா. இப்போ என்ன ஃபங்க்ஷன் அது, பிரிண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணல, உள்ள எந்த பேராமீட்டர்ஸும் பாஸ் பண்ணல. அடுத்தது அது திரும்ப நமக்கு எதுவும் கொடுக்கல. ஓகேவா. ஓகே, இது வந்து என்னது, அது என்ன பண்ணுது, அதாவது அதனோட ஃபங்க்ஷன் நேம் என்னது, உள்ள என்ன கொடுக்குறோம், வெளியே என்ன வருது அப்படிங்கறது பார்த்தோம். அது என்ன வேலை செய்யுதுங்கிறத நம்ம எதுக்குள்ளதான் கொடுப்போம், இந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள தான் கொடுப்போம். இந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்கிறோம், சி அவுட் ஐடி இஸ் ஐடி. ஓகேவா. அதாவது சி அவுட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஐடி இஸ், இந்த மேலுக்கு சொல்லியிருக்கோம்ல, இந்த ஐடி என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஓகே, அதாவது இதுல வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கோம்னா டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துருக்குறோம். ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கோம்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம பின்னாடி என்ன பண்ண போறோம், டிஃபைன் பண்ண போறோம். ஓகேவா. இந்த உள்ள வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் தான் மேல நம்ம பார்த்த இன்சைடு த கிளாஸ் டெஃபினேஷன். இது டிஃபால்ட் என்னது, இன்லைன் ஃபங்க்ஷன். சரி, இப்ப இந்த இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட் நேம்ங்கிறது என்னதான் பண்ணியிருக்கோம், வெறும் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம், அவுட் சைடு த கிளாஸ் டெஃபினேஷன் கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதுதான் என்னது, இந்த டெஃபினேஷன் அவுட் சைடு த கிளாஸ் டெஃபினேஷன். இதுதான் வந்து என்னது, கிளாஸ் டெஃபினேஷன். இதுக்கு வெளியே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிரிண்ட் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறோம். சோ அதுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கணும். void print name open and close bracket. இங்க செமிகோலன் போட்டிருக்கோம். டிக்ளரேஷன் மட்டும்தான் செமிகோலன் வரும், டெஃபினேஷன்ல செமிகோலன் வராது. ஓகே, அவுட் சைடு த கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம், மேல போயிடலாமா. அவுட் சைடு த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது டிஃபைன் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அலாங் வித் த கிளாஸ் நேம் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
ஃபங்க்ஷன் நேம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். என்னது ஃபங்க்ஷன் நேமு? பிரிண்ட் நேம் அப்படிங்கிறதா என்னது? ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் ஆல்ரெடி குடுத்துட்டோம். வேற என்னென்னலாம் குடுக்கல? கிளாஸ் நேம் குடுக்கல. ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் குடுக்கல. இதுல குடுத்துருக்கு நான் சொல்லல. ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னது? கிளாஸ் நேம். இங்க போட்டிருக்கா FUNC அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் போட்டிருக்கா. அதுதான் வந்து இங்க கிளாஸ் நேம். அடுத்தது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் இருக்கா? டபுள் கோலன் அப்படிங்கிறது தான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர். அது போட்டிருக்கா? சோ ஒரு ஃபங்ஷன் இன்சைடு த கிளாஸ் டெஃபினிஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஃபங்ஷன் அவுட் சைடு த கிளாஸ் டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் அது கிளாஸ் நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் கொடுத்து அதை டிஃபைன் பண்ணணும் அலாங் வித் தட் ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? அந்த டிக்ளரேஷன் அப்படியே இங்க வரும் எக்ஸப்ட் தட் செமிகோலன். ஓகேவா? ஓகே, இங்க டிஃபைன் பண்றோம். அந்த டெஃபினிஷன்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? cout நேம் இஸ் நேம். ஜஸ்ட் இங்க இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற இந்த நேம்னு இருக்குல்ல அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப இதுல இதுவரையில என்ன பார்த்திருக்கோம்? ஒரு கிளாஸ் டெஃபினேஷன் இருக்கு. என்ன டெஃபினேஷன்? FUNC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ், அதாவது ஃபங்க் அப்படிங்கிற ஒரு நேம் உடைய ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அண்ட் 2 ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்னது இன்சைடு த கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஃபங்க்ஷன் இந்த பிரிண்ட் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அவுட் சைடு த கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்ப இதை எப்படி வந்து நம்ம கால் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது எங்க கால் பண்ணுவோம்? யூசுவலா எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து எதுல தான் கால் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி மெயின் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மெயின் மெத்தட்ல தான் வந்து என்ன பண்ணுவோம்? கால் பண்ணுவோம். இங்க மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. மெயின் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் போட்டிருக்கு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கிளாஸ்ல உள்ள மெம்பரை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பார்த்தோம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். நம்ம போன கிளாஸ்லயே அதை வந்து பார்த்திருக்கோம். அது ஆப்ஜெக்ட் என்னது? அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நேம், எந்த ஃபங்க்ஷன் நேம் FUNC தான் வந்து சாரி பர்டிகுலர் கிளாஸ் நேம். FUNC தான் வந்து என்னது? பர்டிகுலர் கிளாஸ் நேம். அந்த கிளாஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் என்னது? OBJ1 அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிற மெம்பர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா சாரி ஒரு கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம அந்த கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம், இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து என்னது? யூசர் டிஃபைன். நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம் வித் அந்த நேமிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த கிளாஸ்ல உள்ள மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றது? ஆப்ஜெக்ட் டாட்டு தான் இந்த டாட்டு அடுத்தது என்னது? இதுல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? 2 வேரியபிள் இருக்கு. நேம். ஓகேவா? நேமுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குறோம்? டபுள் கோட்ஸ்ல XYZன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நேமுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், அதனால என்ன பண்ணியிருக்கோம்? XYZன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணியிருக்கோம் அதுக்கு. அடுத்தது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல இருக்கிற என்னது? ஐடி. ஐடிங்கிறது இங்க நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல ஐடி, அந்த ஐடி அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அது இன்டிஜர் வேரியபிள், அதனால 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். இப்போ அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்கும் நம்ம என்ன பண்றோம்னா வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ நம்மகிட்ட 2 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் ஒன்னு வந்து இன்சைடு த கிளாஸ் டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன், இன்னொன்னு வந்து அவுட் சைடு த கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன். ஸோ இன்சைடு த கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னது? செகண்ட் கால் பண்ண போறோம். அவுட் சைடு த கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கும் நம்ம என்னதான் யூஸ் பண்ண போறோம்? அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம். இது வந்து அவுட் சைடு வந்து பண்ணியிருக்கோமா? பிரிண்ட் நேம் அப்படிங்கிறது எங்க பண்ணியிருக்கோம்? அவுட் சைடு த கிளாஸ் வந்து பண்ணியிருக்கோம். பட் அதையும் எப்படிதான் கால் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் அதுக்கப்புறம் என்னது? அந்த ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? ஓகே, இதை கால் பண்ணியாச்சு. இப்போ கால் பண்ணும்போது என்ன ஆகும்? கண்ட்ரோல் எங்க டெஃபினேஷன் இருக்குதோ அங்க வரும். ஓகேவா? டெஃபினேஷன் எங்க இருக்குது? இங்க வருது. வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த நேம்ல ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோம்? நேம்ல இது கொடுத்து வச்சிருக்கோம். என்னது? XYZன்னு கொடுத்து வச்சிருக்கோம்.
ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது XYZ அப்படின்னு சொல்லிட்டு நேம் இஸ் XYZ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஆயிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், கண்ட்ரோல் எந்த இடத்துல கால் பண்ணுச்சோ அந்த இடத்துக்கு மறுபடியும் வரும். எந்த இடத்துல இருந்து கால் பண்ணுச்சோ அந்த இடத்துக்கு, அதாவது அந்த அதுக்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, cout NDL, அதாவது நியூ, அடுத்த லைனுக்கு போறதுக்கு. அதாவது நியூ லைன் வந்து வந்துடும். அடுத்தது என்ன பண்ணும், அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். object1 டாட் print id. print idங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன், இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ்க்கு உண்டானதோ அந்த கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷன், அதாவது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷன். எது, print id. print idங்கிறது இங்க இருக்கு. ஓகேவா, அது எங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம், கிளாஸ் டெஃபினிஷனுக்கு உள்ள டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இங்க object1 டாட் print idங்கிறப்ப அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்ப கண்ட்ரோல் இங்க உள்ள இந்த கால் ஆகும்போது கண்ட்ரோல் இங்க போகுமா, போகாது. ஏன், எல்லா ஃபங்க்ஷனும் கிளாஸுக்குள்ள டிஃபைன் பண்ற எல்லா ஃபங்க்ஷனும் என்ன ஃபங்க்ஷன் தான் பார்த்தோம், இன்லைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அப்ப இந்த என்டையர் கோடே என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து காப்பி ஆயிடும். அந்த கோடு இங்க வந்து காப்பி ஆகி இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு வரும். ஓகேவா, இதுதான் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன். இன்லைன் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன்லாம் இன்லைன் ஃபங்க்ஷன், கிளாஸுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன்லாம் இன்லைன் ஃபங்க்ஷன். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு நமக்கு என்ன ரிசல்ட் வருது, ஐடி இஸ் 15. ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து என்னது, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ். மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ்ல நம்ம 2 மெத்தட்ல C++ பண்ணலாம். அதாவது கிளாஸுக்குள்ளேயும் பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம், கிளாஸ்க்கு வெளியும் டிஃபைன் பண்ணலாம். கிளாஸுக்குள்ள டிஃபைன் பண்ற மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன். அடுத்தது வெளியே டிஃபைன் பண்ற மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு பேரு அவுட் சைட் தி கிளாஸ் டெஃபினிஷன். ஓகேவா, அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ.